வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வணிகவியல் பாடத்திலிருந்து 2 மதிப்பெண் வினாக்களில் மிக முக்கியமானது, அதாவது இது வரைக்கும் மிட்டம் டெஸ்ட்லேருந்து இப்போ ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் நடந்த அடிக்கடி கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். 2 மார்க் கொஸ்டினில் 10, 3 மார்க் கொஸ்டினில் 10. இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். கேள்விகளை இப்போ பார்க்கலாம். 2 more questions. First one, define commerce. Second one, what is e-banking? Third one, what is health insurance? Fourth one, what is ethics? Fifth one, what is GDR? Sixth one, give any 2 reasons for international business. Seventh one, what is law? Eighth one, define the term person. Ninth one, write the meaning of public deposit. 10th one, write the meaning of intent. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 mark questions. அதில் first one, write short notes on business and profession. Second one, what is mean by foreign company? Third one, classify the various functions of Reserve Bank of India. Fourth one, list the kinds of social responsibility. Fifth one, comment on cold storage warehouses. Sixth one, what is pledge? Seventh one, what is mean by order retailing? Eighth one, write any 2 differences between direct taxes and indirect taxes. Ninth one, what are the hindrances of business? 10th one, write the objectives of regional rural bank. இந்த 10 3 மார்க் கொஸ்டினும் 10 2 மார்க் கொஸ்டினும் இது வரைக்கும் கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின். இதே போலவே 5 மதிப்பெண் வினாக்கள்லையும் அடிக்கடி கேட்கப்பட்ட மிக முக்கியமான வினாக்கள் வந்து போடுறேன். இது மட்டும்தான் கேட்பாங்களா, இதுலேருந்து கண்டிப்பாக வருமானு கேட்டால் இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வினாக்கள் வந்து வரும். அதனால் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து தேர்வில் வந்து அதிக மதிப்பெண் பெறலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது போக உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.